நிலக்கல் வந்து இறங்கிட்டோம். இதுல இருந்து நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட். சித்திரை 1 எப்படி இருக்க போதுன்னு நம்ம பார்க்க போறோம். தலைவர் தான் முத்து நம்ம கூட வந்திருக்காப்புல. இங்க பாருங்க, நிலக்கல் ஃபுல்லாவே வண்டி தான். கார்த்திகை மாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதானா? இப்போ வந்து நிலக்கல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட், நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். கார் பாருங்க, இது முழுக்கவே கார் தான். பம்பையில குளிக்க நிற்கிற கூட்டம் இது எல்லாமே. டீ குடிச்சாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே என்னால் ஆக முடியும். டீ குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூமு, குளிக்கிறது எல்லாமே. பம்பையோட அப்டேட் இதாங்க. தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பாலத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். சித்திரை மாதம் யாரெல்லாம் கோவிலுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சாமி, பம்பையில் குளிச்சுட்டு நாங்கள் இப்போ 3 பேரும் புறப்பட்டுட்டோம். நாங்கள் புக் பண்ணி எல்லாமே சீட்லாம் வச்சுருக்கோம். அதை காமிச்சிட்டு மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான். கூட்டத்தை பாருங்கள். எந்த மாதமும் பார்க்கறதுக்கு கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது. கூட்டம் வராத மாதமே கிடையாது போல. இதெல்லாம் ரிட்டர்ன் வர சாமி போல. எல்லாமே சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிட்றாங்கன்னா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கம்மியாக தான் எங்கெல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளீனாக தான் தண்ணி இருக்குது. தண்ணி அசுத்தமாக இல்லை. இந்த பக்கம் க்ளீனாக தான் வச்சுருக்கிறாங்க. கார்த்திகை மாதம்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குளிப்பாங்க. தண்ணி ரொம்ப மங்கலாக இருக்கும். பயணம் தொடங்குது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஐயப்பன் குழந்தையாக இருந்த அந்த காட்சி தத்துவமாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அது ஐயப்பன் பந்தல ராஜா தூக்குற மாதிரியும் காட்சிகள்லாம் அங்கே அமைச்சிருக்காங்க. மக்களே, தேங்காய் உடைக்கிற இடம் நகர் கூட்டாங்க. தேங்காய் உடைக்க போகிறோம். சாமியெல்லாம் பயங்கரமாக தேங்காய் உடைச்சிட்டு இருக்காங்க. சதறிடுச்சு. கஷ்டமும் அந்தமாரி வாழ்க்கையில் இந்த செதறணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. கன்னிமூல கணபதி கோவில் இதுதான். கணபதி கோவில் ஸ்பாட் புக்கிங்கு பாருங்க. சித்திரை மாதம் வந்தால் புக்கிங் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. புக்கிங் இருக்குது, ஸ்பாட் புக்கிங் இருக்குது. இப்போ கையில் வச்சுருங்க. தேவரங்க தான் புக்கிங் சீட்டு. நாங்கள் புக்கிங் பண்ணிட்டு வந்தனால எல்லாமே நாங்கள் டேரெக்டாக போக போகிறோம். சித்திரை மாதம் புக் பண்ண வந்தீங்கன்னா அங்கே கூட்டம் நிறைய பேர் நிற்கிறாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நின்று தான் அதுக்கப்புறம் வரணும் ஸ்பாட் புக்கிங்க்கு. ஆனால் ஸ்பாட் புக்கிங் இருக்குது, அதை பற்றியும் பயப்பட தேவையில்ல. நம்மளை வந்தவொடனே ஐயப்பா இந்த கேட்டில் விட்டார். இந்த பக்கம் நிற்க விடலை. இந்த கேட்டை நம்ம வந்தோடனே திறந்துட்டாங்க. புக் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிறாங்க. ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொன்னார், அதனால தான் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் குருசாமி சொல்கிறத கேட்கணும்ல. கன்னிமூல கணபதி கோவிலை செக்கிங்கை முடிச்சுட்டு நமக்கு வந்து இப்போ சபரிமலை பாதை வந்து கைத பாதையிலேருந்து பிரிஞ்சு நம்ம இந்த பாதையில் போக போகிறோம். இப்போ போகிற பாதையில் போக போகிறோம். மலை பாதையில் போக போகிறோம். இறங்கி வர இடம் இது நீலிமலை பாதை. இதில் போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா நீலிமலை ஏற இதில் சபரிமலை. அந்த பாம்பை பற்றி பேசிட்டே இருப்பார். நான் அவரை ஃபாலோ பண்ணுறேன். நேச்சுரல் வைல்டு ஏதோ போட்டிருப்பார். அப்படி தவளையை சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. இது நஞ்சுள்ள பாம்பா நஞ்சில்லாத பாம்பா கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. பார்த்தீங்கன்னா ஏறுறதும் இதே பாதை தான், இறங்குறதும் இதே பாதை தான். ஒரு சிலர் தான் ஏறுறதுக்கு அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க, இறங்கிறதுக்கும் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதில் போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குது. அந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு, அந்த கல் ரொம்ப காலை குத்தும் முடியும். இதெல்லாம் யாருமே இப்போ போடுறதே இல்லை. பெண்கள் காலில், ஆண்களுமே இது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில். பின்னாடி தெரியல, இந்த பின்னாடி இருக்க கடை லெமன் சோடா போட்டு ஒரு கொய்யாக்காய் ஒன்று வாங்கியாச்சு. காலை உணவே தான். நிறைய குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்திருக்காங்க. அந்த போல் கார்த்திகை மாதத்தில் கூட்ட மாதிரியே நிறைய குழந்தைங்களாம் வந்துருக்காங்க. நம்ம அங்கேருந்து 200 மீட்டர் தான் வந்திருக்கோமா.
மேலேயே வந்திருப்போம். ஆனால் இது இப்படி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. எப்பயுமே அப்படி தான், பெரும்பாலும் அப்படி தான் ஏமாற்றுவாங்க. 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நடந்தால் அதில் பாதிக்கு மேலே இருக்கும். 2.6 கிலோமீட்டர். இந்த குழந்தைய பாருங்க, மூலிகை குடிநீர் குடிச்சிட்ருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. குடிச்சிட்டு தான் போகிறாங்க. அந்த பக்கம் போகிறவங்களுக்கு வச்சுருக்காங்க. ரெண்டு புள்ளி 4 இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணீர் கொடுத்துட்ருக்காங்க. வந்துட்டோம். அப்பாச்சி மேட்டில் வந்து இந்த உண்ட வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க சிலர். உண்ட வழிபாடு செய்கிற அந்த பள்ளம் முழுக்கவே தான் கிடக்கும். அப்பாச்சி டாப் வந்தாச்சு. வெயில் நல்லா காட்டுக்குள்ளே இறங்குது. ஆனால் எல்லாருமே வேறுத்து போயிட்டு இருக்காங்க. இரவு நேரத்தில் வந்தோம்னா இந்த வெயில் இருக்காது, குளிர ஓடிடலாம். தாகம் எடுக்காது, நெஞ்சும் வறட்சியாக இருக்காது. இந்த பாதையில் கார்த்திகை மாதம் அந்த வண்டி கிறங்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இறங்குறதுக்கு டென்ஷன் ஆகும். இந்த டைமில் இங்கேயே இறக்கி விட்டு இப்படி போயிடலாம் ஜாலியாக. இன்னும் 2 கிலோமீட்டர் தான் உள்ளது ஐயப்பனை காண. அன்னைக்கு ஓய்வு எடுக்கிறாங்க. இடத்துல செட்டு போடுங்களா, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. இந்த டாப்புக்கு அப்புறம் தாங்க 2 கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு சொல்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் ஒரு இறக்க சின்னதாக வருது. இறக்கங்கிறதே இதுக்கு இதில் தான். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஃபுல்லாக ஏற்றம் தான். பெரும்பாதை நான் முழுமையாக வீடியோ போட்டிருப்பேன், சித்திரை கார்த்திகையிலே போட்டிருப்பேன். யாராவது பார்க்காதவங்க பார்த்துருங்க, பெரும்பாதையை போய் அதில் முழுமையாக பார்த்துருவாங்க. பெரும்பாதை முழுக்க அதில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி போட்டிருப்பேன். இது சின்ன பாதை நோக்கி நான் வந்திருக்கேன், 5 வருஷம் வரேன், போட்டதே இல்லை. சின்ன பாதை வந்து யாருக்காகனா சபரிமலை வர முடியாமல் இருக்கிற பெண்மணிகள், அவங்களுக்காண்டி தான் இது. அவங்க பார்ப்பாங்களே சபரிமலை பாதையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சபரிமலை வர முடியாமல் இருக்கவங்களுக்கு, இல்லை நான் வந்து 10 வருஷம் 5 வருஷம் ஆகுது, அப்டேட் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு தான். அதுக்கு முன்னாடி 2019 வந்தப்போ இந்த கல் இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ தான் இதெல்லாம் பதிச்சிருக்காங்க. எரிமேலியில் நம்ம வந்து வேஷம் போட்டுட்டு நம்ம பேட்டை தொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சரங்குத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் போட்டு போகணும். அதாவது ஐயப்பன் வந்து போருக்கு போனப்போ ஆயுதங்களை அங்கே விட்டுட்டு போனதாக வந்து கதைகள் சொல்லுது. அதை வந்து நம்ம வந்து பின்பற்ற வகையில் அங்கே நம்ம சரங்குத்தியம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஆட்டம் போட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டு போகிறது தான் இந்த வழக்கம். இந்த இடமே அதுக்காண்டி தான் குறிப்பிடம் இருக்கு. இன்னைக்கு நடக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக இங்கே வந்து என் வாட்ச் ஓடலை, மணி இப்போ 1/4 மணி நேரம் லேட்டாக ஓடுது. தண்ணியில் போயிட்டு ஓஹோ பம்பையில் வந்து வாட்சை கைட்டாமே குளிச்சிட்டேன், அதனால தான் வாட்ச் ஓடல. 11 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சரங்குத்தி தாண்டி வந்துட்டோம். அதெல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக உட்காந்து லெமன் சோடா குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக வந்து 1 மணி நேரத்தில் இந்த இடத்துல வந்துருக்கோம். அந்த பாலம் பிரித்து விடுவாங்களே கீழே, கழுத பாதைக்கு பிரித்து விடுவாங்க, அது ரிட்டன் வரவங்கள அந்த இடத்துக்கு வந்துருக்குறோம். இப்போ தான் குடிக்கிற இடத்துல பிரிஞ்சுட்டிங்களா, அதில் வந்தவங்களாம் கீழே அப்படி வருவாங்க. கீழே வந்து அந்த பாலத்து வழியாக ஏறி இங்கே வந்துடுவாங்க. மற்றவங்களாம் இந்த வழியாக வருவாங்க. இதில் வந்தவங்களாம் அந்த பாதை தான் இறக்கி விடுவாங்க கார்த்திகை மாதம். ஆனால் 1.6 கிலோமீட்டர் தான் இருக்குங்களா. இது பேர் மரக்குண்டா என்னங்க சொல்லுவாங்க? கார்த்திகை மாதம் இதில் ரிட்டர்ன் கிடையாது. இந்த வழியில் ரிட்டர்ன் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புறதே சிரமம் தான். வயசானவங்களுக்கு கூட அனுப்ப மாட்டாங்க, கண்ட்ரோலாக இருப்பாங்க. பாருங்கள், அந்த இறக்கம் வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏறுறதுக்கு யாருக்கா இருந்தாலுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சமதள பாதை இறக்கம் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போகலாம். இது வேறு மொபைல் டாய்லெட் எல்லாத்துலேயுமே வச்சுருக்குறாங்க. அதை தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. சைடில் பயன்படுத்துறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க.
நம்ம மாலை போட்டு விரதம் இருக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒழுக்க நெறிகள்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறதாண்டி தான். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐயப்பனுக்கு நெய்வேஷம் எப்படி அவர் மேலே செலுத்துறீங்களோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் ஒரு மேலே போடுற மாதிரி தான். குப்பை தொட்டி வச்சுருக்காங்க, அங்கே குப்பை தொட்டியில் போடுங்க. நான்லாம் எங்கேயுமே இன்ன வரைக்கும் பொது இடத்துல ஒரு சின்ன சாக்லேட் பேப்பர் பிடிச்சாலும் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வீட்டு குப்பை தொட்டியில் தான் போடுவேன். அப்படி பொது இடத்துல குப்பை தொட்டி தான் அங்கே போடுவேன். இந்த மாதிரி போடாதீங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் சபரிமலை ஃபுல்லாக பிளாஸ்டிக் காடாக மாறிடும். மனுஷன் காலை வச்சாலே எல்லாம் உடம்பு வீணாகிட மாட்டேங்குது. எப்போ ஐயப்பனை போய் தரிசிக்க போகிறோம். சரி கூட்டம் இருக்காது, ஐயப்பனை தனிமையில் பேசலான்னு பார்த்தா பாருங்க கார்த்திகை மாதமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. வெயில் வந்தால் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். காலொலி என்னன்னு தெரியல பையனுக்கு, காலொலி தான் நினைக்கிறேன். மீட்பு படை வந்திருக்கிறாங்க பையனை தூக்கிட்டு போகிறதுக்காண்டி. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா, நெஞ்சு படப்படன்னு இருக்கு, ரொம்ப முடியல, உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு வந்து இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்ட்டு, உடனே இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அதை விட்டு நான் வழியோடு நடப்பேன்னா நடக்கக்கூடாது. விலங்குகளுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு உங்களுடைய மனிதத்தன்மை இங்கே காட்டக்கூடாது. அன்னதானம் வந்து விலங்குகளுக்கு உணவு கொடுக்கவே கூடாது, அது பெருங்குற்றம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அது வேட்டையாடுற குணத்துலேருந்து வெளியேறிடும். இந்த அப்புறம் இந்த சாலையிலே கையேந்திர நிலைமையிலே இருக்கும். அது நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு காத்திருக்கோம் உணவுக்காக. அதை மட்டும் நீங்கள் வந்து புண்ணியம் நினச்சி கொடுக்காதீங்க, அது பாவ செயலில் சேர்ந்துடும். அதாவது தான் எல்லா இடத்துலையும் இதுமாதிரி வச்சுருக்காங்க, விலங்குகளுக்கு உணவு அளிக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் கொடுக்காதீங்க. காட்டிலே அதுங்களுக்கு தேவையான எல்லா உணவும் இருக்கும், அது கண்டிப்பாக போய் தேடி எடுத்துக்கும். இந்த பக்கம் தான் முழுக்க முழுக்க காடு தான். சரியான இறக்க இருக்கு, காடு தான், முழுக்க முழுக்க காடு தான். ஐயப்பன் ஒருத்தனுக்காக மட்டும்தான் இந்த கூட்டம், ஒரே ஒரு ஆளுக்காக. அடி தடி ஊனிட்டு வராங்க பாருங்க. இந்த போல உயிர் உருள வரை சபரிமலை தேடி நான் வருவேன். செட்டுக்கிட்ட வந்துட்டேங்க, தவிர செட்டுக்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் தான் தெரியும் நம்மளை அடைக்கிறாங்களா இல்லைன்னா ஏற்கனவே போகலாமா அப்படிங்கிறது. எவ்வளோ கூட்டம் உள்ள வந்துருக்குன்னு தெரியல. 12 மணிக்கு நட சாத்த போகுது, அதுக்கெல்லாம் நான் போகணும். மணி 11:30 ஆச்சு. 11:30 ஆச்சு. எப்படியே போய் நிறைய பேஷம் கொடுக்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்தையும் அடைச்சி அடிச்சுடுவாங்க. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. ஒன்று எப்படி இருக்கு பாருங்க, யாரையும் அடைக்கல. இந்த இடத்துலலாம் போயிட்டே இருக்க வேண்டியதான். அடைச்சி நிறுத்துற இடம் பாருங்க. சித்திரை 1 ஏப்ரல் 14 சபரிமலையே தனிமையில் இருக்கு. தனிமைன்னு சொல்ல முடியாது, கூட்டம் இருக்கு. கார்த்திகை மாதம் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லை. சரியான ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எப்படியும் 10 மணிக்கு ஏறினா 12 மணின்னு ஆகலை, 11:30 தான் ஆகுது. வேகமாக நடந்தால் சீக்கிரம் வந்துடலாம் நினைக்கிறேன். சன்னிதானம் வந்தாச்சு. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நான் தேங்காய் உடைச்சு வந்துடுறேங்க. வடி தேங்காய் உடைக்க போகிறோம். படியும் தொட்டு கும்பிட்டாங்க, ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. ரொம்ப 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 18 படியும் தொட்டு கும்பிட்டேன். கட்டுற இடம் ஐயப்பங்களோட பேக் சைடு தான். ஐயப்பன் பேக் சைடு அதான் சாமி எல்லாமே முடிஞ்சிச்சு. இடி முடியை பிரித்து ஐயப்பன்ட்ட செலுத்திட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாங்க. நன்றி மக்களே. முடிச்சிட்டா மக்களே. நெய்த்தாங்கலாம் இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக போட்டுட்ருக்காங்க. படிக்கட்டுலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அரவண பிரசாதம் வாங்குகிற இடம். வாங்கியாச்சு. நிறைய பேர் சிப்ஸுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கோயிலுக்கு பிரசாதம். சிப்ஸு கிடையாது, இந்த அரவண பிரசாதம் தான்.
பிரசாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகைக்குள்ளே தான் இறங்கி வரணும். நீங்கள் இந்த சபைக்குள்ளே இறங்கி தான் போக முடியும். எப்படி போகிறதுன்னு முயற்சிட்டு இருக்காதிங்க. மஞ்சமாத சாமியை கும்பிட்டுட்டு இறங்குனீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் வந்து இந்த வழி வரும். இதை போனீங்கன்னா வாங்கிட்டு வந்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த மூலையில் அடிக்க சொல்கிறாங்க மேலே போட்டு. சாமியே சரணமையப்பா, நம்ம வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் சாமி சரணம். அதான் சாமியை பார்த்து கீழே இறங்கியாச்சு. சித்திரை மாதம் முதல் தேதி புத்தாண்டு அன்னைக்கு ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு. சாந்தப்ப என் நண்பர் வந்து பிரசாதம் இதுக்குள்ளே தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னாரு, வெளில வாங்கக்கூடாதுன்னு. அதுமாதிரி வாங்கியாச்சு. எல்லாமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம டைரெக்டாக பம்பைக்கு போக போகிறோம். ஐயப்பன் மணிகண்டன் மனசார ஐயப்பனை பார்த்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மணி எத்தனைங்க இருக்கும்? மணி எத்தனைங்க? 12:40. 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 12:40க்கு இறங்கிட்டு இருக்கோம். உள்ள விட்றாங்க. நான் நம்ம இந்த பகுதியில் வந்துட்டோம்.